ஹலோ கைஸ், வெல்கம் டு ப்ரோவேதா பிஸ்னஸ். ப்ரோவேதா பிஸ்னஸ்னா என்ன, ப்ரோவேதா கம்பெனியில என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஏன் ப்ரோவேதா பிஸ்னஸ் செய்யணுங்கிறத ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவை பாருங்க. ப்ரோவேதா கம்பெனியில எத்தனை வகையான இன்கம் பிளான் இருக்கு, அது என்னென்ன இன்கம் நமக்கு எப்படி பிரிச்சு கொடுக்கறாங்கன்றத இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். ப்ரோவேதா கம்பெனி நமக்கு 11 வகையான இன்கம் கொடுக்கறாங்க. ரீட்டைல் ப்ராஃபிட் 20 to 50%, ரீபர்ச்சேஸ் கிளப் 6%, ஸ்டார்ட் அப் போனஸ் 24%, டிராவல் ஃபண்ட் போனஸ் 10%, கார் ஃபண்ட் போனஸ் 10%, ஸ்டார் போனஸ் 12%, லைஃப் ஸ்டைல் போனஸ் 8%, மென்டர்ஷிப் போனஸ் 8%, லைஃப் டைம் ராயல்டி போனஸ் 1%, ஆனுவல் ராயல்டி போனஸ் 1%, ரேங்க் அண்ட் ரெகக்னிஷன். ஃபர்ஸ்ட் ஒன், ரீட்டைல் ப்ராஃபிட் 20 to 50%. ப்ரோவேதா கம்பெனியில ஒரு ப்ராடக்ட வாங்குறோம். அப்படி வாங்கும்போது அந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி 100 ரூபாய். அதே நாம அந்த கம்பெனியில ஐடி கிரியேட் பண்ணிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணிட்டோம்னா கம்பெனியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ நாம டிபிக்கு வாங்கிக்கலாம். அத டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராடக்டோட எம்ஆர்பி 100 ரூபாய்னா டிபி 70 ரூபாய்க்கு நாம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வாங்கிக்கலாம். 30% டிஸ்கவுண்ட்ல 70 ரூபாய்க்கு நமக்கு அந்த பொருள் கிடைக்கும். இதுதான் ரீட்டைல் ப்ராஃபிட். இது நாம கம்பெனியில சாதாரணமா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணிட்டாலே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் அல்லது லாபம். உதாரணமா ப்ரோவேதா கம்பெனியில ஒரு 75 கிராம் சோப்போட விலை எம்ஆர்பி 45 ரூபாய், டிபி 35 ரூபாய்னா இங்க நமக்கு 10 ரூபாய் சேமிப்பா கிடைக்குது. கிட்டத்தட்ட 18% டிஸ்கவுண்ட்ல நாம அந்த பொருளை வாங்குறோம். 45 ரூபாய் சோப்பை கம்பெனியில வாங்கி 40 ரூபாய்க்கு நீங்க வித்தாலே உங்களுக்கு 5 ரூபாய் லாபம். ஆனா இதையெல்லாம் கம்பெனி உங்களை செய்ய சொல்லல, ஜஸ்ட் ரெக்கமெண்ட் மட்டும் தான் பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க ரெக்கமெண்ட் பண்ண ஆளு அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிப்பாங்க. இது மாதிரி தான் ப்ரோவேதா கம்பெனியில பிசினஸ் நடக்குது. இப்படிதான் பிசினஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம். 45 ரூபாய்க்கு ஒரு சோப்பு நீங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோப்புல மட்டுமே 10 ரூபாய் லாபம் கிடைக்குது. இதுதான் ரீட்டைல் ப்ராஃபிட். ரீபர்ச்சேஸ் கிளப் 6%. முறை பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப பொருள் வாங்கறத தான் ரீபர்ச்சேஸ்னு சொல்றோம். இது நமக்கு 6% கொடுக்கறாங்க. நம்மோட ஐடி ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் 500 பிவிக்கு பொருள், அதாவது 1000 இருந்து 1500 ரூபாய் வரை நாம பர்ச்சேஸ் பண்ற பொருளை பொறுத்து இருக்கும். நான் பொருளை மட்டும் 500 பிவிக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லும் போது கம்பெனியோட கன்சியூமரா நமக்கு 4% பிவில இருந்து கிடைக்கும். 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றோம்னா 4% 20 ரூபாய் நமக்கு கிடைக்கும். அஸ் அ கன்சியூமரா நமக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். ரீட்டைலர்ஸ் கிளப் இப்போ இந்த 500 பிவிக்கு பதிலா 3250 பிவிக்கு வாங்குனா அதுக்கு ரீட்டைலர்ஸ் கிளப் நமக்கு 2% கிடைக்கும். 3250 பிவில 2%னா 65 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்கும். நாம இந்த 3250 பிவிக்கு வாங்கும் போது கன்சியூமர் கிளப் 4% பிளஸ் ரீட்டைலர்ஸ் கிளப் 2% சேர்ந்து நமக்கு 6% கிடைக்கும். 3250 பிவில 6%னா கிட்டத்தட்ட 195 ரூபாய் நம்ம அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும். இததான் ரீபர்ச்சேஸ் கிளப்னு சொல்றோம். அடுத்து ஸ்டார்ட் அப் போனஸ் 24%. இப்போ நாம செல்ஃப் பர்ச்சேஸ் 500 பிவி பண்ணிட்டு நமக்கு கீழே 2 பேரு, அதாவது ஏல 3000 பிவியும் பில 3000 பிவியும் பேர் மேட்சிங் பண்ணும்போது நமக்கு 24% ஸ்டார்ட் அப் போனஸ் கிடைக்குது. ஒருத்தரே 3000 பிவி பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இது மாதிரி நீங்க திங்க் பண்ணும்போது
ஏக்கு கீழே எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்களோட டோட்டலை கூட்டும் போது 3000 பிவி வரணும். அதே போல பிக்கு கீழே எத்தனை பேர் இருந்தாலும் சரி டோட்டல் 3000 பிவி வரும்போது நாம இந்த 24% ஸ்டார்ட் அப் போனஸுக்கு எலிஜிபிள் ஆகுறோம். 3000 பிவி பேர் மேட்சிங் ஆகும்போது கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட் நமக்கு கொடுக்குது. இந்த ஒரு ஸ்டார்ட் அப் போனஸோட வேல்யூ 300 ரூபாய். இது மாதிரி ஒரு நபர் 200 ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட் வரை எடுக்கலாம். ஒரு ஸ்டார்ட் அப் போனஸுக்கு 300 ரூபாய்னா 200 ஸ்டார்ட் அப் போனஸுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. இப்போ நாம 3000 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்றோம்னா நமக்கு எவ்வளவு ஸ்டார்ட் அப் போனஸ் இன்கம் கிடைக்குதுங்கறத பார்க்கலாம். ரீபர்ச்சேஸ் கிளப்புக்கு ஒரு 20 ரூபாய். ஸ்டார்ட் அப் போனஸ் 3000 பிவில ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு 300 ரூபாய். அப்போ அந்த ஒரு மாசம் மட்டும் நமக்கு 320 ரூபாய் இன்கம் கிடைக்குது. இந்த ஸ்டார்ட் அப் போனஸ்லயே இன்னொரு எக்ஸாம்பிள், 3000 பிவிக்கு பதிலா நமக்கு கீழே 6000 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அதுக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்குதுன்றத இந்த எக்ஸாம்பிள் மூலம் பார்க்கலாம். ரீபர்ச்சேஸ் போனஸுக்கு ஒரு 20 ரூபாய் கிடைக்குது. ஒரு ஸ்டார்ட் அப் போனஸ் வேணும்னா 3000 பிவி. அப்போ இந்த 6000 பிவில 2 ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு 300 ரூபாய்னா 2 ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட்டுக்கு 600 ரூபாய். அப்போ அந்த மந்த் உங்களோட இன்கம் 620 ரூபாய். இப்போ ஸ்டார்ட் அப் போனஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து டிராவல் ஃபண்ட் போனஸ் 10%. டிராவல் ஃபண்டுனா வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போறதுக்காக கம்பெனி ஒதுக்கக்கூடிய ஃபண்டு தான். அதாவது இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய டர்ன் ஓவர்ல இருந்து டிராவல் ஃபண்ட் அச்சீவர்ஸ்க்கு 10% பிரிச்சு கொடுப்பாங்க. இதுலயும் செல்ஃப் பர்ச்சேஸ் 500 பிவி பண்ணி இருக்கணும். ஏக்கு கீழே எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், பிக்கு கீழே எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஏக்கு கீழே இவங்க எல்லாரும் சேர்ந்து 12500 பிவியும் பில 12500 பிவியும் பேர் மேட்சிங் பண்ணுனா நீங்க டிராவல் ஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. 12500 பிவி 12500 பிவி மேட்ச் பண்ணுனா கம்பெனி ஒரு டிராவல் ஃபண்ட் போனஸ் பாயிண்ட கொடுக்கறாங்க. அந்த ஒரு டிராவல் ஃபண்ட் போனஸ் பாயிண்டோட வேல்யூ 500 ரூபாய். நீங்க இது மாதிரி அதிகபட்சம் 350 டிராவல் ஃபண்ட் போனஸ் பாயிண்ட் வரை எய்ம் பண்ணலாம். அப்போ 350 into 500னா எவ்வளோன்னு நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. இந்த டிராவல் ஃபண்ட் போனஸுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க 12500 பிவி பேர் மேட்சிங் பண்ண அந்த மாசமும் அதுக்கு அடுத்த மாசமும் 12500 பிவி, இந்த 2 மாசம் மட்டும் 12500 பிவிக்கு பேர் மேட்சிங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மெயின்டைனே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க எப்பெல்லாம் 12500 பிவி மேட்சிங் கொடுக்கறீங்களோ அப்பெல்லாம் டிராவல் ஃபண்டுக்கு 500 ரூபாய் உங்க அக்கவுண்ட்டுக்கு வரும். டிராவல் ஃபண்ட் போனஸ்ல எப்படி இன்கம் கிடைக்குதுங்கிறதுக்கு 2 எக்ஸாம்பிள பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 12500 பிவிக்கு பேர் மேட்சிங் பண்ணும்போது எவ்வளவு இன்கம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃப் பர்ச்சேஸ் 500 பிவி பண்றதுனால ரீபர்ச்சேஸ் கிளப் போனஸ் 20 ரூபாய் கிடைக்குது. 12500 பிவில ஸ்டார்ட் அப் போனஸ் 3000 பிவி பண்ணும்போது ஒரு ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட்னா 12500 பிவில 4 ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட் கிடைக்குது. ஒரு ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட்டுக்கு 300 ரூபாய்னா 4 ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட்டுக்கு 1200 ரூபாய். 12500 பிவி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிராவல் ஃபண்ட் போனஸ் பாயிண்ட் கிடைக்குது. ஒரு டிராவல் ஃபண்ட் போனஸ் பாயிண்டோட வேல்யூ 500 ரூபாய். அப்போ டிராவல் ஃபண்டுல மட்டும் 500 ரூபாய் இன்கம் கிடைக்குது. டோட்டலா அந்த ஒரு மாசத்துக்கான இன்கம் 1720 ரூபாய் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேருது. அடுத்து உங்களுக்கு கீழே 15000 பிவி 15000 பிவி பேர் மேட்சிங் பண்ணீங்கன்னா எவ்வளவு இன்கம் கிடைக்குதுங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 500 பிவிக்கு செல்ஃப் பர்ச்சேஸ் பண்றதால ரீபர்ச்சேஸ் கிளப் ஒரு 20 ரூபாய். 15000 பிவில ஒரு ஸ்டார்ட் அப் போனஸுக்கு 3000 பிவினா 5 ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட்டுக்கு 300 ரூபாய்னா 5 ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட்டுக்கு 1500 ரூபாய் இன்கம் கிடைக்குது.
இந்த 15,000 BVல ஒரு டிராவல் ஃபண்ட் போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு டிராவல் ஃபண்ட் போனஸ் பாயிண்டோட வேல்யூ 500 ரூபாய். அப்போ டோட்டலா அந்த ஒரு மாசம் மட்டும் உங்களுக்கு 2020 ரூபாய் கிடைக்குது. கார் ஃபண்ட் போனஸ் இதுவும் கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்து கார் வாங்குறதுக்காக 10% இன்கம் கொடுக்கறாங்க. எத்தனை பேர் அந்த மாசம் கார் ஃபண்ட் அச்சீவ் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபண்டை பிரிச்சு கொடுப்பாங்க. இதுல செல்ஃப் பர்ச்சேஸ் 500 BV பண்ணிருக்கணும். ஏக்கு கீழே எத்தனை பேர் இருந்தாலும் சரி, பிக்கு கீழே எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஏல 25,000 BVயும் பில 25,000 BVயும் 2 லெக்லையும் பேர் மேட்சிங் பண்ண நீங்க கார் ஃபண்ட் வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. இந்த கார் ஃபண்ட்ல அதிகபட்சமா 200 பாயிண்ட்ஸ் வரை எடுக்கலாம். இந்த கார் ஃபண்ட் வாங்குறதுக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஒரு முறை கார் ஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னா அதுல இருந்து தொடர்ந்து 3 மாசம் இந்த கார் ஃபண்டை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எப்பெல்லாம் 25,000 BV பேர் மேட்சிங் கொடுக்கறீங்களோ அப்பெல்லாம் கார் ஃபண்டு உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இந்த லெவலை மெயின்டைன் பண்ணணும்ங்கிற அவசியமே கிடையாது. ஒரு கார் ஃபண்ட் பாயிண்டோட வேல்யூ 1000 ரூபாய். இது மாதிரி நீங்க 200 கார் ஃபண்ட் பாயிண்ட் வரை சம்பாதிக்கலாம். இப்போ இதுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரீபர்ச்சேஸ் கிளப் போனஸ் 20 ரூபாய். ஒரு ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட்டுக்கு 3000 BV. இந்த ஒரு 3000 BVக்கு 300 ரூபாய் அமௌண்ட் நமக்கு கிடைக்குது. இந்த 25,000த்துல 8 ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. 8 × 300 2400 ரூபாய். இதுல ஒரு டிராவல் ஃபண்ட் போனஸ் பாயிண்ட்டுக்கு 12,500 BVனா இந்த 25,000த்துல 2 12,500 BV இருக்கு. ஒரு டிராவல் ஃபண்ட் பாயிண்ட்டுக்கு 500 ரூபாய்னா 2 டிராவல் ஃபண்ட் பாயிண்ட்டுக்கு 1000 ரூபாய். அதுக்கப்புறம் நீங்க கார் ஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆனதால 50,000 BVல ஒரு கார் ஃபண்ட் பாயிண்ட் கிடைக்குது. ஒரு கார் ஃபண்ட் பாயிண்டோட வேல்யூ 1000 ரூபாய். அப்போ மொத்தமா அந்த ஒரு மாசம் மட்டும் உங்களுக்கு 4,420 ரூபாய் இன்கம் கிடைக்குது. ஹவுஸ் ஃபண்ட் அல்லது ஸ்டார் போனஸ் 12%. இதுவும் கம்பெனியில நடக்கக்கூடிய டர்ன் ஓவர்ல இருந்து அந்த மாசம் யாரெல்லாம் ஹவுஸ் ஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்களோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. செல்ஃப் பர்ச்சேஸ் 500 BV பண்ணி இருக்கணும். ஏல 50,000 BVயும் பில 50,000 BVயும் பேர் மேட்சிங் பண்ணுனா ஹவுஸ் ஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. அப்படி எலிஜிபிள் ஆயிட்டோம்னா இதுல மேக்சிமம் 250 பாயிண்ட்ஸ் வரை எடுக்கலாம். இந்த ஹவுஸ் ஃபண்ட்லயும் நீங்க தொடர்ந்து 3 மாசம் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க ஹவுஸ் ஃபண்டை மெயின்டைன் பண்ணணும்ங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஹவுஸ் ஃபண்ட் பாயிண்ட்டுக்கான போனஸ் வேல்யூ 2,500 ரூபாய். இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரீபர்ச்சேஸ் போனஸ் ஒரு 20 ரூபாய் கிடைக்குது. ஒரு ஸ்டார்ட் அப் போனஸ் 3000 BV. இந்த 3000 BVக்கு 300 ரூபாய்னா 50,000த்துல 16 ஸ்டார்ட் அப் போனஸ் வேல்யூ நமக்கு கிடைக்குது. அப்ப 16 × 300 4,800 ரூபாய். டிராவல் ஃபண்ட் போனஸ் பார்த்தோம்னா ஒரு டிராவல் ஃபண்ட் போனஸுக்கு 12,500னா இந்த 12,500 BVக்கு ஒரு பாயிண்ட் 500 ரூபாய் நமக்கு இன்கம் கிடைக்குது. இது மாதிரி 4 டிராவல் ஃபண்ட் பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு. அதுக்கு ஒரு 2,000 ரூபாய். அடுத்து கார் ஃபண்ட் போனஸ் நாம 25,000 BV பேர் மேட்சிங் பண்ணும்போது கார் ஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆகுறோம். அப்ப இந்த 50,000 BVல 2 கார் ஃபண்ட் போனஸ் பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. ஒரு கார் ஃபண்ட் போனஸ் பாயிண்ட்டுக்கு 1000 ரூபாய்னா 2த்துக்கு 2,000 ரூபாய். 50,000 BV பண்றதால ஒரு ஹவுஸ் ஃபண்ட் போனஸ் பாயிண்ட் வேல்யூ நமக்கு கிடைக்குது. அதோட அமௌண்ட் 2,500 ரூபாய். டோட்டலா அந்த ஒரு மாசம் மட்டும் நமக்கு 11,320 ரூபாய் இன்கம் கிடைக்குது. லைஃப் ஸ்டைல் போனஸ் 8%. கம்பெனியோட டர்ன் ஓவர்ல இருந்து 8% லைஃப் ஸ்டைல் போனஸ் கொடுக்கறாங்க. இதுல கண்டிப்பா செல்ஃப் பர்ச்சேஸ் 2,000 BV நாம பண்ணிருக்கணும். ஏக்கு கீழே எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், பிக்கு கீழே எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஏல 2 லட்சம் BVயும் பில 2 லட்சம் BVயும் பேர் மேட்சிங் பண்ணணும். அப்படி பேர் மேட்சிங் பண்ணும்போது நீங்க லைஃப் ஸ்டைல் போனஸுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. ஒரு லைஃப் ஸ்டைல் போனஸோட வேல்யூ 7,500 ரூபாய். சோ இங்க 2,000 BVக்கு நீங்க செல்ஃப் பர்ச்சேஸ் பண்றதுனால உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் போனஸ் ஒரு 80 ரூபாய் கிடைக்குது.
இந்த 2 லட்சம் பிவில ஸ்டார்ட் அப் போனஸ் 66 ஸ்டார்ட் அப் போனஸ் கிடைக்குது. ஒரு ஸ்டார்ட் அப் போனஸோட வேல்யூ 300 ரூபாய்னா 66 பாயிண்ட் வேல்யூக்கு 19,800 ரூபாய் கிடைக்குது. டிராவல் ஃபண்ட் போனஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு 12,500 பிவினா 2 லட்சத்துல 16 டிராவல் ஃபண்ட் போனஸ் பாயிண்ட் கிடைக்குது. 16 × 500 8,000 ரூபாய் நமக்கு கிடைக்குது. கார் ஃபண்ட் போனஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு 25,000 பிவி, அதோட அமௌண்ட் 1,000 ரூபாய்னா இதுல மொத்தம் 8 பாயிண்ட் நம்ம அச்சீவ் பண்றோம். ஸோ 8,000 ரூபாய். ஹவுஸ் ஃபண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு 50,000 பிவினா 2 லட்சத்துல 4 பாயிண்ட் நம்ம கெட் பண்றோம். ஸோ 4 × 2,500 12,000 ரூபாய் நமக்கு கிடைக்குது. 2 லட்சம் பிவி 2 லட்சம் பிவி பேர் மேட்சிங் பண்ணும்போது ஒரு லைஃப் ஸ்டைல் போனஸ் பாயிண்ட் 7,500 ரூபாய். டோட்டலா அந்த ஒரு மாசம் மட்டும் நமக்கு 53,380 ரூபாய் நமக்கு இன்கம் கிடைக்குது. நமக்கு கீழே 2 பேரு நல்லா டீம் டெவலப் பண்றவரா இருந்தா சீக்கிரமா இந்த இன்கம் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து மென்டர்ஷிப் போனஸ் அல்லது ஸ்பான்சர்ஷிப் போனஸ் 8%. இதுவும் கம்பெனில நடக்கக்கூடிய டர்ன் ஓவர்ல இருந்து 8% கொடுக்கறாங்க. இதுல செல்ஃப் பர்ச்சேஸ் 500 பிவி பண்ணி இருக்கணும். ஏல 50,000 பிவியும் பில 50,000 பிவியும் மேட்ச் பண்ணாலே போதும். உங்களுக்கு கீழே எத்தனை பேரை நேரடியா டைரக்டா நீங்க ஸ்பான்சர்ஷிப் பண்றீங்களோ, புது பர்சனுக்கு பிசினஸ் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணி ஏ டீம்லயும் பி டீம்லயும் உள்ள கொண்டு வந்தீங்களோ அவங்களோட இன்கம்ல இருந்து உங்களுக்கு 8% கம்பெனி கொடுக்குது. இதுல ரீபர்ச்சேஸ் போனஸ் 20 ரூபாய், ஸ்டார்ட் அப் போனஸ் 66 பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு 300 ரூபாய்னா 19,800 ரூபாய் கிடைக்குது. டிராவல் ஃபண்ட் 16 டிராவல் ஃபண்ட் போனஸ் பாயிண்ட் கிடைக்குது, அதுக்கு ஒரு 8,000. கார் ஃபண்ட் 8 பாயிண்ட் இதுல நமக்கு கிடைக்குது. ஸோ 8,000. ஹவுஸ் ஃபண்ட் 4 பாயிண்ட் கிடைக்கிறதால அதுக்கு ஒரு 10,000 ரூபாய். லைஃப் ஸ்டைல் ஃபண்ட் 1 பாயிண்ட் கிடைக்கிறதால 7,500 ரூபாய். இந்த மென்டர்ஷிப் போனஸ்ல நமக்கு கீழே 10 பேர் 10,000 வாங்குறாங்கன்னா அவங்களோட இன்கம்ல இருந்து 8%. 10 பேர் 10,000னா அப்ப 1 லட்சம் ரூபாய் அவங்களோட டோட்டல். அதுல இருந்து 8%னா அதுக்கு ஒரு 8,000 ரூபாய் நமக்கு கிடைக்குது. அப்போ டோட்டலா அந்த மாசம் மட்டும் 63,320 ரூபாய் நமக்கு இன்கம் கிடைக்குது. லைஃப் டைம் ராயல்டி போனஸ் 1%. வாழ்நாள் முழுக்க 1% ராயல்டி போனஸ் கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுலயும் கண்டிப்பா 2,000 பிவி செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். ஏல 25 லட்சம் பிவியும் பில 25 லட்சம் பிவியும் பேர் மேட்சிங் பண்ணணும். அப்படி பண்ணும்போது லைஃப் டைம் ராயல்டி போனஸ்ங்கிறது 10,000 இருந்து 50,000க்குள்ள அந்த மந்த்துக்கான பிசினஸ் வால்யூமை வச்சு 1% நமக்கு ராயல்டி இன்கம் கொடுக்கறாங்க. ரீபர்ச்சேஸ் கிளப் 80 ரூபாய், ஸ்டார்ட் அப் போனஸ் 66 பாயிண்ட் கிடைக்குது, அதுக்கு ஒரு 19,800 ரூபாய். டிராவல் ஃபண்ட் போனஸ் 16 பாயிண்ட், அதுக்கு ஒரு 8,000 ரூபாய். கார் ஃபண்ட் போனஸ் 8 பாயிண்ட் நமக்கு இதுல இருக்கு, சோ அதுக்கு ஒரு 8,000 ரூபாய். ஹவுஸ் ஃபண்ட் போனஸ் 4 பாயிண்ட், அதுக்கு ஒரு 10,000 ரூபாய். லைஃப் ஸ்டைல் போனஸ் 1 பாயிண்ட் 7,500 ரூபாய். லைஃப் டைம் ராயல்டி போனஸ் இந்த 25 லட்சம் பிவி நாம கொடுக்கும்போது ஏறக்குறைய 30,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஒரு மாசம் மட்டும் டோட்டல் இன்கம் 83,380 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இந்த லைஃப் டைம் ராயல்டி போனஸ் மட்டும் நம்மோட 7 தலைமுறைக்கு கொடுக்கறதா சொல்லி இருக்காங்க. லைஃப் டைம் ராயல்டி போனஸ்ல மினிமம் 50,000 பிவி ஏலையும் பிலையும் மெயின்டைன் பண்ணணும். ஸ்டார் போனஸ்ன்ற லெவல்ல நீங்க இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் 25 லட்சம் பிவி 25 லட்சம் பிவில எலிஜிபிள் ஆயிடுறீங்க. அதுக்கு அடுத்த மாசம் 25 லட்சம் பிவி மெயின்டைன் பண்ண முடியலனாலும் மினிமம் 50,000 பிவி 50,000 பிவி நீங்க கொடுத்தாலே போதும். இந்த லைஃப் டைம் ராயல்டி போனஸ்கான இன்கம் 10,000 இருந்து 50,000 வரை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ரேங்க் அண்ட் ரெகக்னிஷன்.
டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் ரேங்க் அண்ட் ரெகக்னிஷன் செஷன் இருக்கும். வேற எந்த இண்டஸ்ட்ரியிலையும் ரெகக்னிஷன் பண்றது கிடையாது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஏல ஒரு 50,000 பிவியும் பில ஒரு 50,000 பிவியும் எப்ப மேட்ச் பண்றீங்களோ ஸ்டார் எக்ஸிகியூட்டிவ்ன்ற லெவல ரீச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு கம்பெனி 1 பாயிண்ட் கொடுக்கறாங்க. இது மாதிரி 5 பாயிண்ட் நீங்க கொடுக்கும்போது ஸ்டார் கோல்டுன்ற லெவல அச்சீவ் பண்றீங்க. அதே மாதிரி 10 பாயிண்ட்ஸ் கொடுத்தா டிவைன் ஸ்டார், 20 பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது ஈகிள் ஸ்டார், 50 பாயிண்ட்ஸ் கொடுத்தா ரூபி ஸ்டார், 100 பாயிண்ட்ஸ் கொடுத்தா எமரால்ட் ஸ்டார், 250 பாயிண்ட்ஸ் எடுத்தா டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ், 500 பாயிண்ட்ஸ் எடுத்தா ப்ளூ டைமண்ட், 1000 பாயிண்ட்ஸ் எடுத்தா கிரவுன் எக்ஸிகியூட்டிவ், 2500 பாயிண்ட்ஸ் எடுத்தா கிரவுன் அம்பாசிடர், 5000 பாயிண்ட்ஸ் எடுத்தா பிரசிடென்ட் கிளப் மெம்பர்ஸ், 10,000 பாயிண்ட்ஸ் எடுத்தா ஃப்ரீடம் கிளப் மெம்பர், 25,000 பாயிண்ட்ஸ் எடுத்தா WW கிளப் மெம்பர்னு இத்தனை லெவல்ல நமக்கு ரெகக்னிஷன் கொடுக்கறாங்க. இந்த ரெகக்னிஷன் எல்லாம் நமக்கு சும்மா கிடைக்கிறது கிடையாது. இதுல இருந்து நமக்கு இன்கமும் கிடைக்கும். அடுத்து 10வது இன்கம் ஆனுவல் ராயல்டி போனஸ் 1.5%. இதுல செல்ஃப் பர்ச்சேஸ் 2000 பிவி பண்ணி இருக்கணும். ஏ டீம் ஃபுல்லா சேர்ந்து 1.25 கோடி பாயிண்ட்ஸும் பி டீம் ஃபுல்லா சேர்ந்து 1.25 கோடி பாயிண்ட்ஸும். இந்த பாயிண்ட்ஸ் அந்த மாசத்துக்கான பாயிண்ட்ஸ் கிடையாது. நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து ஒவ்வொரு மாசமும் 5 வருஷமோ 6 வருஷமோ சேர்த்து மொத்தமா நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய குமுலேட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். இந்த 1.25 கோடி பாயிண்ட்ஸ் சேர்ந்துருச்சுன்னா இந்த ஆனுவல் ராயல்டி போனஸுக்கு எலிஜிபிள் ஆயிடுறீங்க. 1.5% இன்கம்ல இருந்து கொடுக்கறாங்க. கிட்டத்தட்ட 1,40,00,000 ரூபாய் பிரைஸுக்கு கொடுக்கறாங்க. ரேங்க் அண்ட் ரெகக்னிஷன்ல டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ்ன்ற லெவல் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸும் உங்க குடும்பத்தோட ஒய்ஃப் பிள்ளைங்களோட ஒரு ஃபாரின் ட்ரிப்பும் போகலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த இமேஜ்ல என்னென்ன ரேங்க் அண்ட் ரெகக்னிஷனுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்குது, எத்தனை ஃபாரின் ட்ரிப்புங்கிறத பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இவ்ளோ இன்கம் இருக்கு நம்ம ப்ரோவேதா கம்பெனியில. வேற ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு கேட்டா கம்பெனியில 33% மெகா லாயல்டி ஆஃபர் இருக்கு. இது எல்லா மாசமும் இருக்கு. இத கன்சிஸ்டன்சி ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஐடி போட்டதுக்கு அப்புறம் நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து 3 மாசம் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது 4வது மாசம் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ கொடுக்கறாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். மாசம் 3000 ரூபாய்க்கும் 2வது மாசம் 3000 ரூபாய்க்கும் 3வது மாசம் 5000 ரூபாய்க்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. அப்படி பண்ணும்போது 3 மாசத்துக்கான அமௌண்ட்டையும் கூட்டி 3ஆல டிவைட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ கொடுக்கறாங்க. இததான் மெகா லாயல்டி ஆஃபர்னு சொல்றோம். இது மாதிரியான ஆஃபர்ஸ் வேற எந்த கம்பெனிலையும் கிடையாது. இப்போ பிளானும் பிடிச்சிருக்கு, இன்கமும் பிடிச்சிருக்கு. ஐடி ஆக்டிவேட் பண்ண என்ன செய்யணும்னு நீங்க கேட்டா உங்களுக்கு யாரு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுக்கறாங்களோ அவங்க கிட்ட உங்க ஸ்பான்சர் ஐடிய வாங்கிக்கோங்க. ஏன்னா அவங்க தான் இந்த பிசினஸ் உங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க. அவங்க ஐடிய போடணும். அதுக்கப்புறம் உங்க நேமு, உங்க டேட் ஆஃப் பர்த், உங்க மொபைல் நம்பர், பேங்க் டீடைல்ஸ், KYC, இன்கம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வர்றதால இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யாரு பிசினஸ் வாய்ப்பை கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கொடுத்து உங்களை ப்ரோவேதா கம்பெனியில இணைச்சுக்கோங்க. அப்பதான் ப்ரோவேதால உங்களால பிசினஸ் பண்ண முடியும்.